முஸ்தபா, நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த தமிழக அரசியலில் ஒரு 50 வருஷ கால அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் அதிமுக, திமுக தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகத்தை தள்ளி வைத்துட்டு 2026 தேர்தலை வந்து யாராலும் சந்திக்க முடியாது என்ற தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்குன்றது எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. காங்கிரஸோட தலைமை கரூர் விஷயத்தில் வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசின ஒரு செய்தி வருது. ஏற்கனவே கடந்த காலத்தில் அவர்களுக்கு நட்பு இருக்கக்கூடிய செய்தி வருது. இது இல்லாமல் சார் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கிரவுண்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க செயற்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அவங்க நிலைப்பாட்டில் போகணும், அங்கே இருக்கக்கூடிய பேச்சு. அப்போ அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்ற எல்லையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பேசு பொருளாக இருக்குது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசுறப்ப புள்ளையார் சுழி போடப்பட்டிருக்குது அப்படின்ற கருத்தை சொல்றப்போ, இந்த பக்கம் காங்கிரஸ் தாவேகான்றது விவாதத்துக்கு உள்ளாகிற இதை புரிஞ்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது பாருங்க, புள்ளையார் சொல்லி போட்டிருக்கு பாருங்கன்னு சொல்றாங்க. இங்க இருந்து அவர்கள் என்ன வந்து அதுக்கான நாங்க ஆதாரப்பூர்வமா செய்தி அதிமுக கூட்டணிக்கு போயிட்டோன்ற நிலைப்பாட்டுக்கு வந்தார்களா? கொடி வேணா ரஜினி மாதிரி பாத்தீங்கன்னா மாப்பிள்ள வேணா அவரா இருக்கலாம், போட்டிருக்க ட்ரெஸ் இந்த கொடி வேணா தாவாகா இருக்கலாம், பிடிச்சது யாரு, பிடிச்சிருக்கிறது யாரு? அவர் 300 சொல்றப்ப சொல்றாரு விஜய் தாவேகா வந்து அதிமுக கூட வரலன்னா தாவேகாவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு. அதிமுக பாஜக விட்டு வெளியில வரலன்னா அதிமுகவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. இதுதானே வந்து நிதர்சன உண்மையா பார்க்கப்படுது. நீங்க மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு என்ன வைக்கிறார்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜயின் தலைமையில் கீழ் கூட்டணி அமையும். எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி அமைத்து பாஜகவோட கைகோத்ததுக்கு பின்னாடி ஜான் பாண்டி நிலைப்பாடு என்ன, கிருஷ்ணசாமி நிலைப்பாடு என்ன, தேமுதிக மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் நிலைப்பாடு என்ன? அரசியலை நல்ல நுட்பமா பார்க்கிற நபர் தான் நான் கேட்கிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த கட்சி, ஏறக்குறைய பல ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருக்குது, சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு கட்சின்னு பார்க்கிறாங்க. விஜய் ஜூனியர் தானே இவங்க எல்லாருக்கும். அரசியல் கட்சி தொடங்கி 2 ஆண்டு ஆன ஒருவர் அவருடைய தலைமையை இவ்வளவு ஆண்டு அரசியல் இருக்கக்கூடியவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நம்பலாம். காங்கிரஸ் கட்சி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு ஆண்டுச்சு? 2016 சசிகலா மன்ற கடன் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை எந்த மாதிரி இடத்துல பாக்குறாரு? எவ்வளவு மாதிரி கட்சி, பெரிய கட்சி வரப்போகுது, வந்து சேரப்போகுது. அப்ப நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக தமிழக வெற்றி கழகத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு தமிழக வரலாற்றில் டிஎம்கேவா, டிவிகேவா, அதிமுகவா என்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் பார்ட்டியான போர்ஸை வந்து தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக வந்து சூழ்ந்திருக்குன்ற அடிப்படையில் பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு அதிமுக தலைமை ஏத்துட்டு போச்சுன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து அவ்வளவு கோடி சம்பளம் வாங்கினவர், அந்த துறையை விட்டுட்டு வந்து மக்கள் சர்வீஸ் வரும். எதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்? ஒரே ஒரு புள்ளிதான், விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார்? என்ன காரணத்துக்காக விஜய் தலைமை? நான் கேட்கிறேன், அதிமுக தொடங்கும் போது திமுக தொடங்கும் போது முதல் தேர்தலில் என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம்? நீங்க அதை புரிஞ்சு நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல திமுக கூட்டணியில 13 இயக்கங்கள் இருக்கின்றது. அதையும் தாண்டி அதிமுக கூட்டணியில் இயக்கம் இருக்கின்றது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்கு? திமுக தனியா நிற்கக்கூடிய எவ்வளவு வாக்கு வங்கி வைத்திருக்கின்றோ அந்த வாக்கு வங்கிக்கு தாவாக வைத்திருக்கின்றது, தமிழக வெற்றி கழகம் வைத்திருக்கின்றது. அதனால வெற்றியை நோக்கி கண்டிப்பா வந்து ஒரு கூட்டணி அமைப்பார்கள்.